ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போகுது. அதாவது இதுவரைக்கும் நீ பின்னோக்கி கடந்த காலத்தையே பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ முன்னோக்கி மகிழ்ச்சியோடு முன்னேறக்கூடிய நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளாக நீ அனுபவித்த வலியும் வேதனையும் உனக்கு சில பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்துருச்சு தானே. இப்போது அதை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ உறுதியாக உயரப்போகிறாய். இந்த வராகி அம்மா சொல்கிற வார்த்தைகளை நம்பிக்கையோடு உன் மனசில் கேட்டுக்கிட்டினா எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். எதையெல்லாம் இழந்ததற்காக வருத்தப்பட்டியோ அது எல்லாமே இப்போ பல மடங்கு ஆசீர்வாதத்தோட உன்னையே வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன். நீ நினச்சதை விட அதிகமாக நிம்மதியும் எதிர்பாராத சந்தோஷமும் நிலைத்த வாழ்க்கையும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தானாக விலகி போய் ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்க்குறத விட சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் பாதையை தெளிவுபடுத்தி உன் கையை பிடிச்சு உனக்கான வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. உனக்கு சுமையாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு சுகமான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இப்போது ஒரு தேதியை தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நம்பிக்கைக்காகவே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து பொறுமையாக பெருமிதத்தோடு வெற்றிகரமாக நீ வாழ்க்கையை வாழும்படி செய்ய வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதுங்கிறது உறுதியான ஒரு விஷயமாக மாறப்போகுது. என் மேலே அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. நீ செய்ய தொடங்கும் எந்த காரியத்திலும் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு செஞ்சினா அது கண்டிப்பாக நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. அதே போல் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் கூட இந்த வராகி அம்மா நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து ஆசி வழங்குவேன். நீ பிறக்கும் போதே என்னை வணங்கணுன்ற வரத்தை வாங்கிக்கிட்டு தான் பிறந்த. அப்படி இருக்கும்போது என்னை வணங்குவதற்காக நீ என்னை தேடி வந்ததும் நான் அறிவேன். என்னை நம்பி என்னை வணங்கும் என் செல்ல பிள்ளையான நீ உன் வாழ்க்கையும் என்கிட்ட முழுமையாக ஒப்படைக்கணும்னு உனக்கு தெரியவில்லையா? உன் கர்ம வினைகளும் எனக்கு தெரியும். நீ படும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கை முன்னால் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்ற எல்லாமே எனக்கு தெரியும். என் பெயரையும் நாமத்தையும் நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் தானாகவே வழிவிட்டு விலகி போகுன்றதை புரிஞ்சுக்கோ. எத்தனை துயரங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்காமல் இருந்தாலும் கூட இந்த வராகி அம்மா அனைத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இதுவரைக்கும் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த நீ எல்லா விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு இன்பமயமான நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். உன் துன்பங்கள் அனைத்துக்கும் முடிவு கட்டி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியானதாக மாறப்போகுது. உன் குடும்பத்தோட உறவுகளோடு சேர்ந்து சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாட்களை நீ அனுபவிக்க போற. உன் வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது கவனக்குறைவாக சில வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசிட்டினா அதை கேட்குறவங்க உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கலாம், தப்பாக நினைக்கலாம். ஆனால் நீ மனசில் எந்த விகற்பமும் இல்லாமல் எந்த கள்ளங்கவடமும் இல்லாமல் யதார்த்தமாக சாதாரணமான பேசிய வார்த்தைகள் தான் அதுன்றத உன் எதிர்த்தரப்பில் உள்ளவர்களுக்கு நான் புரிய வச்சிடுறேன். ஆனால் இனிமே நீ சந்தோஷமாக இருக்கும்போதோ கவலையாக இருக்கும்போதோ பேசுகிற பேச்சில்
கொஞ்சம் கவனமாக சிந்தனையோடு இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரிஞ்சா போதும். மற்ற நேரங்களில் எல்லாம் நீ அமைதியாக இருப்பது தான் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக, உனக்கு சாதகமானதாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், நீ கடந்து வந்த காலங்கள் உனக்கு கசப்பான நினைவுகளை கொடுத்திருந்தா அதை மறுபடியும் யோசிச்சு ருசிக்க நினைக்காதே. நடந்ததும் கடந்ததும் கஷ்டமாக இருக்கும்போது ஏன் அதை பற்றி திரும்ப யோசிக்கணும்? நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச சில நல்ல நிகழ்வுகளையும் பற்றி யோசி. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது உனக்கு தண்டனையாக கொடுக்கப்படலை, ஒரு அனுபவமாக தான் இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்துருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எதை யோசிச்சும் நீ மனவேதனை கொள்ள வேண்டாம். இந்த வராகியம்மா உன்னை வலிமையாக்குவதற்காகவே, உன்னை மன உறுதியும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக மாற்றுவதற்காகவே எல்லா விஷயங்களையும் செய்கிறேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் கண்ணோட்டமும் பார்வையும் பின்னால் இருக்கக்கூடாது, முன்னால் திருப்பு. புது புது முயற்சிகளை நம்பிக்கையோடு நீ செய்யும்போது எல்லா முயற்சியும் என் அருளால் உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். பழைய காயங்களையும் பழைய கஷ்டங்களையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீன்னா புதுசாக மலர்கள் மலராதல்லவா? மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு தைரியமாக எழுந்திருச்சு நில்லு. உனக்காக இந்த வராகியம்மா புது வழிகளை காட்ட போகிறேன். நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டி உன்னை வழி நடத்தி கூட்டிட்டு போய் உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் அமர வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதிர்பார்த்த அந்த முக்கியமான விஷயம் குறித்து உன் மனசில் இருக்கிற எண்ணங்களையும் கவலையையும் நன்கு அறிந்தவளாகவே நான் இருக்கேன் என் செல்லமே. எந்த விஷயம் எப்படி நடக்குமோ, நீ எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எடுத்த முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்தை இந்த வராகியம்மா நானே உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். மன நிம்மதியும் நல்ல செய்தியும் சாதகமான முடிவும் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமும் துன்பமும் வருது? ஏன் இவ்வளவு தாங்க முடியாத சுமைகளை நான் அனுபவிக்கணும்? என் கர்ம வினைகள் என்னை பாடாப்படுத்துதே, இதெல்லாம் ஒரு தண்டனையான்னு நீ யோசிக்காதே. யாருக்கும் கர்ம வினை தண்டனை கிடையாது. கர்ம வினைங்கிறது அவங்க இனிமே தவறு செய்யக்கூடாதுங்கிறதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் என் செல்லமே. தப்பு செஞ்சா இப்படி கர்ம வினைகள் வந்து உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். தவறு செய்யக்கூடாதுன்ற புரிதலையும் நல்ல எண்ணத்தையும் உருவாக்க தான் இந்த கர்ம வினைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வந்து போகுது. ஒரு சிலருடைய கர்ம வினைகள் சீக்கிரம் கொஞ்ச காலத்திலேயே தீர்ந்து போயிடும். ஆனால் ஒரு சிலருக்கு கர்ம வினைகளும் கஷ்டங்களும் விலகி போகிறதுக்கு கொஞ்சம் நேரங்காலம் ஆகும். ஆனால் எவ்வளவுதான் கர்ம வினைகள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதன் மூலமாக வரும் துன்பங்கள் நிலையானதாகவோ நிரந்தரமானதாகவோ உன் வாழ்க்கையில் இருக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் கர்மவினை கொடுக்கும் துன்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான இன்பத்தை நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். நம்பிக்கையோடு இருந்தீன்னா நீ நினச்ச எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இப்போது நீ அனுபவிக்கும் அனைத்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் உன் கடந்த பிறவிகளில் நீ செய்த கர்ம வினைகளால் உருவானது தான்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒரு மனிதன் விதைத்த விதையை எப்படி அறுவடை செய்வானோ அதே போலதான் நீ செய்த செயல்களுக்கான பலனைத்தான் இப்போது அனுபவிக்கிற. வேற யாரும் வந்து உன் வாழ்க்கையை கெடுக்கவும் இல்லை, வேற யாரும் வந்து உன்னை துன்புறுத்தவும் முடியாது. உன் கர்மாக்கள் மட்டும்தான் உன்னை வழிப்பு நடத்தி நெறிப்படுத்தி உனக்கான பாதையை காட்டுதுன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும்
யாரையும் குறை சொல்லாதே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படாதே. நீ படுகிற ஒவ்வொரு கஷ்டமும் துன்பமும் உனக்கான ஒரு பாடம் மட்டும்தான். கண்டிப்பாக நீ அனுபவிக்கிற கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையையும் அகற்றி உனக்கான நல்ல மாற்றத்தை இந்த வராகியம்மா உருவாக்கி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றி காட்டுறேன் செல்லமே. நான் உனக்காக செய்கிற எல்லாமே நிச்சயம் நன்மையாக நல்ல விதமாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ செய்த தீமைகளையும் கர்ம வினைகளையும் அகற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீ செய்த தீமைகள் இப்போ உன்னை யோசிக்க வச்சு இனிமே எல்லாத்தையும் சரியாக செய்யணுன்ற அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் தெளிவையும் உனக்கு கொடுத்து விட்டது தானே. அப்புறம் என்ன, இன்று இரவு எதையும் யோசிக்காம நீ நிம்மதியாக தூங்குனினா நாளை விடியல் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயாராகு. இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே. உன் உள்ளத்தில் இருந்த பயத்தையும் உன் மனசில் இருந்த வருத்தத்தையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீ நினைக்கிறது போலவோ நீ பயப்படுவது போலவோ எதுவும் நடக்க விட மாட்டேன். உன் மனசை அலைக்கழிக்கக்கூடிய உன்னை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெறும் மாயை மட்டும்தான். இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது துன்பங்களோ தீமைகளோ உன்னை நெருங்கும்படி எப்படி விட்டு வைப்பேன்? நீயும் எதையும் யோசிச்சு கவலைப்படாம மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு வராகி தாயே துணைன்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போது நீ என்னை முழுசா நம்புறியோ, நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்புறியோ, அப்போதே உன் மனசுக்கு நிம்மதி வந்துடும் என் செல்லமே. நம்பிக்கையோடு என்னை நினைச்சாலே உன் மனசுல இருக்க பயமெல்லாம் விலகி போய் உனக்குள்ள தைரியம் வந்து சேர்ந்துடும். உன் வாழ்க்கையில தடைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, பிரச்சனைகளும் கொஞ்சம் நிறையா தான் இருக்கு. ஆனாலும் தடைகளை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக இன்று வரைக்கும் நீ போராடக்கூடிய தைரியத்தை இந்த வராகியம்மா நான் தானே உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். நான் உனக்கு கொடுத்த சக்தியால் தானே நீ வாழ்க்கையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, நீ கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக செய்யும் எல்லா முயற்சிகளிலும் இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த பாவங்கள் இப்போதே முடிஞ்சு போயிரும்படியும் இனி அடுத்த தலைமுறைக்கும் போகாத அளவுக்கும் இந்த வராகியம்மா எல்லா கஷ்டங்களையும் இந்த பிறவிலேயே உனக்கு கொடுத்து இந்த ஜென்மத்திலேயே முடிச்சு வைக்க போகிறேன். நீயும் எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி மனசு உடஞ்சி வலுவிழந்து போயிருக்க. அத்தனை முறையும் உன்னை காப்பாற்ற நான் தானே வந்தேன். நீயும் இப்போ தைரியமாக இருந்தீன்னா எல்லா பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகும்படி நான் செய்வேன். நீ நேசிக்கிற உறவுகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் மாறுபடத்தான் செய்வார்கள். அவர்கள் சுயநலமாக எடுக்கும் முடிவு உன் மனசை பாதிக்கலாம். ஆனாலும் மற்றவங்க சுயநலமாக இப்படி பண்ணுறாங்களே நினச்சி நீ வருத்தப்படாத. அவங்கவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நான் எப்போதும் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமான பாதையில் வாழ்ந்துட்டு போவேன்றதில் நீ உறுதியாக இரு. உன் கடமைகளையெல்லாம் நீ சரியாக செய்யும் போது இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வந்து போகும் மனிதர்களுக்காக நீ தவிக்கவோ துயரம் கொள்ளவோ கூடாது. எல்லா மனிதரும் ரயில் பயணிகள் போலதான். எப்படி நீ ரயிலில் பயணம் செய்யும் போதோ பேருந்தில் பயணம் செய்யும் போதோ சில பேர் வருவாங்க, ஏறுவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறம் இறங்கி போயிடுவாங்களோ, அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய மனிதர்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை விட்டு போய் தான் தீருவாங்க. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லவே. நான் உனக்கு கொடுத்திருக்க அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும்.
நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இரு. எதுக்கெடுத்தாலும் பதட்டப்பட்டும் பயப்பட்டும் வாடி போகாதே, மனசு நொந்து போகாதே. எந்த செயலையும் பதட்டத்தோடு தேடினா எதுவுமே கிடைக்காது. நிதானமாக தேடும்போது எல்லாமே சுலபமாக வந்து சேரும். வாழ்க்கையும் அப்படிதாங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் நிதானமாக இரு. மனசை அமைதியாக வச்சுக்க பழகு. நீ அமைதியாக தேடும்போதுதான் வாழ்க்கைக்கான விடை உனக்கு புரிய வரும். என்னை முழுமையாக மனசில் நம்பக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நீ பதட்டத்தோடும் பயத்தோடும் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிதானமாக உன் முயற்சிகளை மட்டும் செஞ்சினா போதும். கண்டிப்பா எல்லாமே உனக்கு கைகூடி வரும் என் செல்லமே. கர்ம வினையின் காரணமாக உனக்கு வந்த அத்தனை துன்பங்களில் இருந்தும் இந்த வராகி அம்மா தான் இப்போ உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த எந்த துன்பங்களும் உன்னை வாழ்க்கையில் கீழே தள்ள விடாமல் உன்னை தோக்கடிக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இந்த வராகி அம்மா உன் கூடவே கவசம் போல இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் ஒருபோதும் பாதியில் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ படும் துன்பங்களும் அவஸ்தைகளும் கஷ்டங்களும் உன்னை நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் நடக்குதுங்கிற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வெறும் துன்பத்தை மட்டும் கொடுக்குறனே நினைக்காத. துன்பத்தை தாண்டி இன்பத்தை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே கொடுத்து தான் வச்சுருக்கேன். என்னை நம்பும்போது கர்ம வினையால் உனக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே தானாக விலகி போய் இன்பத்தை மிகப்பெரிய அளவில் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக நீ மாறுவாய் என் தங்கமே. நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்னு இந்த வராகி அம்மா வாக்கு கொடுக்குறேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும்.